அன்புள்ளவர்களே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நாம் சிலர் எது கேட்டாலும் கொடுத்து விடுவோமா? எல்லாவற்றையுமே கொடுத்து விட நம் மனதை இடம் கொடுக்குமா? கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவை. கொடுக்கக்கூடாது என்று சில விஷயங்கள் இருக்கும். அதை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம் தானே. நாம் நினைத்து பார்த்திராத விஷயங்கள், நம்மால் செய்ய முடியாத சில விஷயங்களை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். அது ஆச்சரியமாகவும் இருக்கும். வேதத்திலே ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வாதங்களினால் நிரப்பி இருந்தார். முதிர் வயதில் ஒரு குமாரனையும் கொடுத்திருந்தார். அவன் குமாரன் ஈசாக்கு, மனைவி சாராள். ஆபிரகாம் தேவனுக்கு பயந்தவனும் அவருக்கு கீழ்ப்படிந்தும் சதா காலமும் தேவனை தொழுது கொண்டான். அவன் பெலிஸ்தர் தேசத்தில் இருந்தபோது கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். ஆபிரகாமே என்றார். இதோ அடியேன் என்றான். அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உனது நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உன்னை குறிக்கும் மலைக்கு ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரில் 2 பேரையும் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3 நாள் சென்ற பின் அந்த இடத்தை கண்டான். ஆபிரகாம் தன் வேலைக்காரரிடம், நீங்கள் கழுதைகளை நிறுத்தி இங்கேயே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டு கூட போனார்கள். ஈசாக்கு தகப்பனிடம், நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். இருவரும் போய் அங்கே பலிபீடத்தில் உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி ஈசாக்கை கட்டி தகன பலி பீடத்தில் அவனை கிடத்தினான். பின் ஆபிரகாம் அவனை வெட்டும்படி கத்தியை எடுத்தான். அப்போது கர்த்தருடைய தூதனானவர், ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்போது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னால் புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரை சொல்லப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய தூதனானவர் வந்து சொன்னார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுந்தபடியால் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். ஆபிரகாமை போல நாம் ஒரே மகனை பலி கொடுக்க ஒத்துக்கொள்வோமா? அதற்கு எவ்வளவு விசுவாசம் வேண்டும்? அது நமக்கு இருக்கிறதா? ஆம் சகோதர சகோதரிகளே, இப்போது சிறு ஜெபம் செய்வோமா? அன்புள்ள பரமபிதாவே, ஆபிரகாமை போல எங்களுக்கு விசுவாசத்தை தாரும். ஈசாக்கை போல நாங்கள் பிடித்து வைத்திருக்கும் காரியங்களை உங்களிடம் ஒப்பு கொடுக்க கிருபை தாரும். நீர் யெகோவா ஈரே, எங்கள் தேவைகளை பார்த்து கொள்வீர். இந்த ஜெபம் செய்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஆமென். நீங்களும் ஆமென் சொல்றீங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் பிரியமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்க. அவர்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களை தேவைகளை சந்தித்து ஆசீர்வதித்து நடத்துவார். ஆபிரகாமை போல திரும்பி வருவோம் என்று வேலைக்காரிடம் சொன்ன போதே அவன் நம்பிக்கை வெளிப்பட்டதல்லவா? வாழ்த்துக்கள். ஆமென்.